பூர்ணமாக முதிர்ந்த ஞான பலம் ஆவார். பாராளுமன்ற புதிய கட்டிட திறப்பு விழாவில் தமிழக ஆதீனங்களால் செங்கோல் வழங்குகின்ற நிகழ்ச்சியில் நமது பிரதமர் அவர்களுக்கு செவ்வேல் வழங்கிய பெருமகனார் ஆவார். காஞ்சி மகா பெரியவரிடம் மலர் சிலம்படி வாழ்த்தி வாகத்திர சம்பத்தோ வாகத்த பிரிவத்து ஜெகதலப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ அபாரகருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரு வந்தே பிரகவஸ்துதானமகம். எல்லாம் வல்ல முழுவதற் கடவுளாகும் விநாயகப் பெருமானையும் கோயில்வாளையும் நாளும் நம்மை நன்மைப்படுத்தி வரக்கூடிய நால்வர் பெருமக்களுடைய பதங்களை வணங்கி நமக்கெல்லாம் தோன்றா துணையாக இருந்து வழிகாட்டி சென்றிருக்கக்கூடிய பரம பூஜ்ய தயானந்த சுவாமியுடைய பாதாரங்களை ஸ்மரணம் செய்து இன்றைய தினம் நம்முடைய உடுமலை பேட்டையில் துவக்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய ஒரு கிளை இங்கே உற்பத்தியாக இருக்கிறது. இதற்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பூஜை ஸ்ரீ சிதானந்த சுவாமி, வேதாத்மானந்த சுவாமி, ஆசிரியா திருவள்ளத்தின் ஆண்டு தேவானந்த சுவாமிகள், கணேஸ்வரமான சுவாமிகள், அனைத்து சுவாமிகளுக்கும் தொலைவருக்கு மக்களுக்கும் கோடிவாரி வேதாத்மானந்த சுவாமிகளுக்கும் எனது நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது இந்த பகுதியிலே புதியதாக ஒரு உதயம் நம்முடைய டாக்டர் பெருமக்களுடைய மிக பெருமுயற்சினால சொல்லியிருக்கேன். இது எப்படி வந்திருக்குன்னா நம்முடைய சொல்லலாம் பதவி பூர்வ புண்ணியாலாம் ஒருவருக்கு இந்த பதவிகள்லாம் கிடைக்கிறதுனா அந்த பூர்வ புண்ணியத்தினாலே ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் ஒருவருக்கு என்னென்ன பதவி கிடைக்கிறதுங்கிறது பூர்வ புண்ணியத்தில் கிடைக்கும். இந்த பூர்வ புண்ணியத்தில் புரிஞ்சுக்கிறத கிடைக்கும். அப்படி ஒரு பூர்வ புண்ணியத்தில் நல்ல புண்ணியம் செய்திருந்தால் அது கிடைக்குமா? என்ன புண்ணியம் செய்தனவே இருங்கள் பையத்து முன்னம் செய்ய நல்வினையின் பயனாக நாம் செய்திருக்கக்கூடிய முன்னம் செய்த நல்வினையின் பயனாக இங்கே இந்த சத்சங்கத்தை நாம் ஆரம்பித்தோம். கேட்கிறவங்களுக்கும் முன்ன செய்த புண்ணியம் இருக்கணும். இது ஆரம்பிக்கிறவங்களுக்கு முன்னணி நல்வினையாக இருக்கணும். அப்பதான் முடியும். உடுமலைப்பேட்டையில் எத்தனை லட்சம் மக்கள் இருப்பாங்க, எல்லாரும் கேட்க முடியுதா? எல்லாரையும் துவக்க முடியுதா? இல்லை. ஏன்னா இந்த புண்ணியம் செய்தது அந்த புண்ணியம் இருந்தால்தான் கிடைக்குமா? அப்படி மிக சிறந்த தமிழக புண்ணியத்தை டாக்டர் செஞ்சிருக்காங்க. அதுவும் ஆசிரியர் மக்களுக்கு படிக்க 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 ஏறும்போது கல்வி தேய்கிற மாதிரி தேங்கி 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 இன்றைய தினம் அந்த கல்வியை தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு தான் பெற்ற இன்பம் பெருகை மையம் என்று சொல்வார்கள். அது போல தான் கற்ற கல்வி, தான் கற்ற வித்தை இந்த நகரிலே இருக்கக்கூடிய அனைவருக்கும் பயன்பட வேண்டும். அவருடைய எண்ணங்களை ஈடேற செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த தினம் துவங்கப்பட்டிருக்கிறது.
மிகச் சிறந்த புண்ணியமான காரியம். நம்முடைய தர்மசாஸ்திரம் சிவதர்மோத்தரம் என்ற சாஸ்திரம் சொல்கிறது, எல்லா தானங்களை விட இந்த சிறந்த தானம் கல்வி தானம், ஞான தானம். இந்த ஞான தானத்தில் வழங்கக்கூடிய இந்த பெருமக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் மேலும் சிறந்து இங்கே இந்த ஆர்ஷ வித்யாபீடம் ஒரு பல்கலைக்கழகமாக மாறும். ஒரு யூனிவர்சிட்டி எல்லாரையும் ஒரு யூனிவர்சிட்டி பண்ணி இந்த ஒரு யூனிவர்சிட்டியாக என்னுடைய ஆத்மார்த்தமான பிரார்த்தனை செய்கின்றேன். அதற்கு இறைவனுடைய கடவுளும் குருவரும் துணை நிற்கும்போது நம்முடைய பூஜை செய்து சுவாமிகளுடைய பரிபூர்ண கட்டாட்சம் எப்பொழுது நம்ம கூட இருந்திருக்கிறது. அவர் எப்பொழுது ஆல்வேஸ் லிவிங் வித் அஸ். அவர் இல்லை என்பது யாரும் நினைக்கல. எப்போ பார்த்தாலும் ஆணையத்துக்கு போனாலும் எனக்கு விஷயத்துக்கு போனாலும் அவர் இருக்கிற மாதிரியே தான் நினைவு இருக்கிறது. இல்லை, ஏன்னா நம்மளை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய ஆசையானது எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கும். இந்த குருகுலமானது ஆர்ஷ வித்யாபீடமானது சிறந்த குருகுலமாக இருந்து சிறந்த மக்களை நன்மக்களுக்கு நல்லவர்கள் குறித்து வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் என்று உங்கள் அனைவருக்கும் ஆசைகளை வாழ்த்து மகிழ்கிறோம். எங்கெல்லாம் தன் பாடப்படுகிறதோ அங்கெல்லாம் வேற பாடப்பயின்று சன்னியாச தீட்சையை பூஜ்ய சுவாமி தயானந்த சரஸ்வதி சுவாமிகளிடம் பெற்றவர். ஆனைமலை மாசாணியம்மன் திருக்கோவில், சேனை கல்வராய பெருமாள் திருக்கோவில், சோமேஸ்வரர் ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு திருக்கோயில்களின் பணிகளுக்கு வித்திட்டவர். விளக்கேற்ற முடியாத திருக்கோயில்களை தேடி பிடித்து வெளிச்சப்பெற செய்தவர். கொங்கு மண்டலத்தில் எங்கெல்லாம் திருப்பணிகள் நிகழ்கின்றனோ அங்கெல்லாம் சுவாமிகளின் கைத்தறியம் இருக்கும். அக்னி ட்ரஸ்ட் என துவங்கி இந்திய ஹோமம் செய்வது பற்றி பயிற்சி எடுத்து இன்றைக்கும் பல சீடர்கள் முறையே அவர்கள் இல்லங்களில் ஹோம யஜ்ஞங்கள் நடத்துகின்றார்கள். சாமானியனும் சாமியை நாடலாம், பாமரனுக்கும் பரமன் இறங்கி வருவான் என்கின்ற நம்பிக்கையை விதைத்தவர். கோவில் மற்றும் சனாதனத்திற்கு எப்பொழுதெல்லாம் இடையூறுகள் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் சிறிதும் பயமின்றி இல்லாமல் களமிறங்கும் சனாதன வீரன், விஸ்வ இந்து பரிஷத்தின் தொண்டராகவும் தர்மரட்சண சமிதி போன்ற பல்வேறு அமைப்புகளை ஆதரித்து போடுகின்ற தாயுடன் கொண்டவராகவும் திகழ்கின்ற பருத்த உடலும் நீண்ட நெஞ்சாடியும் ஞான பேழையும் நவீன குடும்பங்களுடன் கொண்டு எளிய உரையும் குழந்தை மனமும் கொண்ட மகான் நம் சுவாமிஜி ததேவானந்த சரஸ்வதி சுவாமிகள் ஆர்ஷ வித்யாபீடத்தில் தலைமை ஆச்சாரியராக இருந்து வழிநடத்தி இருக்கின்றார்கள். சுவாமிகள் இந்த ஏற்பதை ஏற்று இப்பொழுது அவருடைய அருள்நிலையை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.